இது ரொம்ப வலிக்கும், காது எரியும், நீ சுடு வச்சுடுவ, பயமா இருக்கு, அப்படி இப்படின்னா பெரியாழ்வார் யசோதை சொன்னா, எளிமையாக பசுமைப்பவன்னு வந்துட்டு சொன்ன பேச்சு கேட்காம என்னமோ நாராயணன் மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்க. பாரு, நீ நாராயணன் வைகுண்டநாதன்னா நான் உன்னை இவ்வளவு கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ கோவிந்தன் மாடு மேய்க்கிற என் பிள்ளைன்னு வந்துட்ட. என் பிள்ளைன்னு வந்தா நான் சொன்னதை கேட்கணும் இல்லையா? இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்கோ. கோவிந்தான்னா சுலபனானவனேன்னு அர்த்தம். மாடு மேய்க்கிற எங்களோடு சரிசமமா கலந்து பழகுவதற்காக எளியவனாக வந்தவனே காது குத்துன்னு சொன்னா மட்டும் ஏண்டா அப்ப மட்டும் அரியவனாக அடம்பிடிக்கிறாய்? கோவிந்தா, சொல்றத கேடு. உன் நண்பர்கள் எல்லாம் அம்மா பேச்சு கேட்கிறவான்னு பேர் வாங்கிட்டா இல்லையா? நீயும் அதே போல பேர் வாங்கணும்னா சொல்லுக்கொள்ளாய், நான் சொல்றத கேடு, ஒழுங்கா நீ காது குத்திட்டு தான் ஆகணும். கிருஷ்ணன் கேட்டான், என்ன தருவேன்னு சொல்லு. நீ என்ன தருவேன்னு தெரிஞ்சா காது குத்திக்கலாமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன். பழந்தரேன் பழந்தரேன்னு நான் ஏதோ சின்ன நாகப்பழம், ஒரு மாம்பழம் அத்தோட நிறுத்திடுவேன் தானே நினைச்ச. இல்ல, இனிய ரொம்ப இனிமையா இருக்கக்கூடிய பலாப்பழம் தந்து, ஒரு பெரிய பலாப்பழம் அழகா உரிச்சு மொத்த பலாச்சொலையும் உனக்குத்தான் தருவேன், சாப்பிடுறியா? தேன்ல குழைச்சு சாப்பிடலாம். பலாப்பழம் ஒரு ஃபுல் பலாப்பழம் தரேன், சாப்பிடுறியாடா? பலாப்பழம் வேணும்னா அழகா காது குத்திக்கோ. கிருஷ்ணா, அந்த பக்கம் எட்டி பாத்துக்கோ, பலாப்பழம் தெரியறதா? தெரியறதுமா, அந்த பலாப்பழம் உனக்கு தான். அழகா பலாப்பழத்தை சாப்பிடலாம். உன் மீது பாசம் பொங்கி வரும். என் மார்பகத்திலிருந்து தாய்ப்பால் ஊட்டுவேன், அதையும் சாப்பிடலாம். அப்போ ஒழுங்கா வந்துள்ளா இல்லையா? சோத்தம் பிரான் இங்கே வாராய். நிறைய பேர் அதை என்ன புரிஞ்சுட்டான்னா, ராமனை சாப்பாட்டு ராமன்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணனை சோத்தம்பிரான்னு சொல்லிட்டாலோ. அந்த சோறுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோத்தம் அப்படின்னா கை கூப்புகிறேன், அஞ்சலி முத்திரை செலுத்துகிறேன்னு அர்த்தம். எவ்வளவோ பெரிய பெரிய உதவி எல்லாம் செய்வேங்கிற இந்த ஒரு உதவி காது குத்திக்கப்படாதோடா. சோத்தம் பிரான் இங்கே வாராய், பேருதவி செய்பவனே, சோத்தம் கை கூப்புகிறேன், கொஞ்சம் வந்து காது குத்திக்கோ.